ஒரு குளிர்ந்த நாளில் காஷ்மீரின் மலைச்சாலையில் ஒரு பெண் பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்தாள். அவள் கையில் இருந்த ஒரே ஒரு பெரிய முட்டை பேருந்தின் அசைவில் கைத்தவறி கீழே விழுந்தது. பனிப்பாதையில் அது உடையவில்லை, உருண்டது உருண்டது. யாருக்கும் தெரியாமல் தனியாக போய்கொண்டே இருந்தது. ஒரு குடிசை அருகே வந்து நின்றது. அதை பார்த்த மனிதன் அக்கறை இல்லாமல் காலால் தள்ளிவிட்டான். முட்டை மீண்டும் பனியில் வழுக்கி உருண்டு ஒரு இருண்ட குகைக்குள் சென்று மறைந்தது. அந்த குகையில் ஒரு பனிக்கரடி. கோபமில்லை, பயமில்லை. மெதுவாக அந்த முட்டையை தன் கைகளுக்குள் எடுத்தது. தன் மார்போடு அணைத்து உஷ்ணம் கொடுத்தது. நாட்கள் கடந்தது. இரவும் பகலும் மாறியது. பனிக்கரடியின் பாசத்தில் அந்த முட்டை உடைந்தது. ஒரு சின்ன டைனோசர் குட்டி உலகத்துக்குள் வந்தது. பனிக்கரடி அதை தன் குழந்தை போல வளர்த்தது, பாதுகாத்தது. ஒரு நாள் அந்த குட்டி வழி தவறியது. ஒரு மனிதன் அதை பிடித்து கொண்டு போனான். பனிக்கரடி பதறி ஓடியது, அந்த உயிரை தேடி. இறுதியில் அந்த மனிதன் உணர்ந்தான், பலம் அல்ல, பாசமே உண்மையான சக்தி என்று. உலகம் நம்மை தள்ளினாலும் யார் நம்மை அணைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் நம் குடும்பம். இந்த குட்டி டிராகனுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.